அதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாட்டில் பணம் எங்க தெரியுமா அதிகமாக செலவாகிட்டு இருக்கு? நோயுற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கான். எல்லாம் நோயோடு இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு நோயாளியை கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த நோய்ங்கிறதுனால தான் அவன் வீட்டுக்குள்ளார இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறான். ஆஸ்பத்திரியை முன்னால வச்சு அரசாங்கம் அந்த பைசாவை எடுத்துக்கிறான். இப்படி எல்லாத்திட்ட இருக்கிற பைசாவை எப்படி புடுங்குறாங்க? ஜெண்டுபம் இத்தனோண்டு டப்பா எவ்வளவு விற்கிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு 2 விரல வச்சு இப்படி எடுத்தாவே இப்படி தடவை தீர்ந்து போயிருது. எவ்வளவு காசு அப்படியே ஏமா கொள்ள அடிக்கிறாங்கம்மா. ஆமா, நம்மளுக்கே தெரியாம நம்ம காசு அப்படியே எடுத்துடுறாங்க. அதுதான் இப்ப நீங்க வந்தா இதெல்லாம் மாத்திடுவீங்களா? உடம்பு சரியில்லாம போறதுன்றது தடுக்க முடியாத ஒன்று, அவசியம். அதெல்லாம் அதைத்தான் சொல்றேன், தடுக்க முடியாத ஒண்ணுன்னு கிடையாது. அதைத்தான் சொல்றேன், புரியுதுங்களா? ஃபியூச்சர் நான் சொல்றேன்ல அடிக்கடி ஃபியூச்சரை ஃபீல் பண்ணும் அப்படின்னு. அப்படின்னா நீங்க சொல்றது வச்சு பார்த்தா இனிமே ஜுரமே வராத மாதிரி ஏதோ பண்ண போறீங்க போலயே, திட்டம் வச்சிருக்கீங்க போலயே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்கு கண்டுபிடிக்குமா இல்லையா? புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு, புரியுதுங்களா? ஆனா இவனுங்க அதை கண்டுபிடிக்க, இவங்களுக்கு அது தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த கொசு அழிக்கிறோம்னு சொல்லி கொசு மருந்து போட்டு எல்லா கொசுவையும் அழிக்கிறாங்க. புரியுங்களா? கொசுவுக்கு கருத்தடை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க.